பிதாவாகிய யெகோவா தேவனுக்கு நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக துதி கன மகிமையை ஏறெடுத்துக்கொண்டு மீண்டுமாக நான் உங்கள் மத்தியிலே வந்து தேவனுடைய செய்தியை பகிர்ந்து கொள்ளும்படியாகவும் நாம் உங்களோடு தேவனுடைய அன்பையும் அவருடைய கிருபையுமான இந்த ஒரு நாளிலே உங்களோடு மத்தியில வந்து இந்த ஒரு காரியத்திற்காக நான் தேவனுக்கு மீண்டுமாக நன்றி எடுத்துக்கொண்டு மற்றும் சபையில் உள்ள அனைத்து சகோதர சகோதரிகளுக்கு அன்பின் வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கிறிஸ்துவுக்குள் அன்பாக அழைக்கப்பட்ட அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் இன்றைக்கு நாம் வாசித்த இந்த ஒரு வசனம் நாம் மீண்டும் வாசிக்கலாம். என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். இது இது 8ஆம் வசனம். என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, என் வழிகள் உங்களுடைய வழிகள் அல்ல. அது 9ஆம் வசனம். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும் உங்கள் நினைவுகளுக்கு பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. சோ இங்க நாம பார்க்கக்கூடிய வசனம் என்னன்னாக்கா, நாம் இன்னும் நம்மளுடைய நினைவுகள் நம்மளுடைய வழிகள் எப்படி இருக்குன்னாக்கா, தேவனுடைய நினைவுகளுக்கும் தேவனுடைய வழிகளுக்கும் முற்றிலுமாக என்னவா இருக்குங்க, வேறுபட்டதாக இருக்கிறது. ஏன் அப்படி இருக்கு? ஏன்னா நம்மளுடைய நினைவு எப்படி இருக்கா, தேவனுடைய நினைவுக்கு சேராது. நம்முடைய வழியும் தேவனுடைய வழிக்கு என்னாகாது, ஒத்து போகாது. சோ எதற்காக இந்த ஒரு வார்த்தையை இங்க நமக்கு எழுதப்பட்டு இருக்கு? ஏன்னா இந்த ஒரு சமயத்துல நம்ம முக்கியமாக நம்ம எதை தியானிப்போங்க? அதிகமா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அவருடைய பாடுகளை நம்ம என்ன பண்ணுவோம்? தியானிப்போம். எதற்காக? நாம் அந்த ஒரு நினைவு கூறுதல், அந்த ஒரு ராபோஜனத்துல நம்ம என்ன பண்ணணும்? பங்கேற்கிறதுக்கு முன்பாக நம்மை நாம் சோதித்து அறிந்து நாம் என்ன பண்ணணுமா, அதுல பங்கேற்று கொள்ளணும்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். சோ அப்படி இருக்கும்போது அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு பாடம் எப்படின்னாக்கா, முக்கியமாக நம்முடைய வாழ்க்கையில நாம் தேவனை தெரிந்து கொண்டு தேவனோடு நாம் என்ன பண்ணிருக்கோம்னாக்கா உடன்படிக்கை செய்து கொண்டிருக்கோம். சோ இந்த ஒரு உடன்படிக்கையின் வாழ்க்கை நம்முடைய ஜீவிதம் எப்படி நடக்க போகுது, நாம் எப்படி தேவனை நாம் என்ன பண்ணணுமா, பிரியப்படுத்தணும். நம்ம யாரை பிரியப்படுத்தக்கூடாது? மனுஷனை பிரியப்படுத்த நமக்கு தேவன் இங்க ஒரு அழைப்பு கொடுக்கல. நமக்கு தேவன் கொடுத்தது எதற்காகனாக்கா, தேவனை நம்ம பிரியப்படுத்தணும். ஏன்னா நாம் தேவனோடு ஒப்பு கொடுக்கும் போது நம்ம என்ன பண்ணிருக்கோங்க, நம்ம ஒரு பேப்டிசம் எடுத்திருக்கோம் இல்லைங்களா? ஞானஸ்தானம் மூலமாக நம் தேவனோடு நம்மை நாம ஒப்பு கொடுத்திருக்கோம். ஒப்பு கொடுக்கும் பொழுது நாம் என்ன சொல்லி ஒப்பு கொடுத்திருக்கோம்? இனி நான் எனக்கென்று நான் என்ன பண்ண போறதில்ல, நான் என்னுடைய வாழ்க்கையை நான் செய்யாமல் தேவனே உம்முடைய சித்தத்தின்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வழி சுவடுகளை நான் என்ன பண்ண போறேன்? பின்பற்றி அதற்கேற்ற வகையில நான் என்ன பண்ண போறேன்னாக்கா நடக்கவே நான் சொல்லி நான் என்ன பண்ணிருக்கேன்? தேவனுக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறத நம்ம பார்க்கிறோம். சோ இப்பேற்பட்ட ஒரு காரியத்தை தேவன் நம்முடைய வாழ்க்கையில என்ன பண்ணிருக்காருனாக்கா, அவருடைய கிருபை நிமித்தமாக அவருடைய சத்தியத்தின் ஞானத்தை நமக்கு தெரிந்து கொள்ளும்படியாக அவர் கிருபை பாராட்டி நமக்கு என்ன பண்ணிருக்காருனாக்கா இந்த சத்தியத்தை தேவன் கொடுத்திருக்காரு. சோ அப்படி இருக்கும் பொழுது நாம் நினைக்கலாம், நம்ம என்ன பண்ணிருக்கோம்னாக்கா தேவனோடு உடன்படிக்கை செஞ்சிருக்கோம். ஆனா நம்ம எப்படித்தான் நம்ம நடந்துட்டு இருக்கோம்னாக்கா, தேவனுக்கு பிரியமான வழியில தான் நான் நடந்துட்டு இருக்கேன்ட்டு நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், நினைச்சிருக்கோம். ஏன்னா யூஸ்வலா நம்ம என்ன பண்ணுவோம்னா, வசனம் நம்ம டெய்லி பைபிள் படிக்கிறோம், தேவனுக்கு ப்ரேயர் பண்றோம். ஸோ அப்போ நம்முடைய வாழ்க்கை எப்படி தான் இருக்கு? தேவனுடைய பாதையில தான் நான் போயிட்டு இருக்கேன் நம்ம சொல்லி நம்ம நினைக்கிறத பார்க்கிறோம். ஸோ அதுக்கு தான் இங்க எரேமியா என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா, எரேமியா 10ஆம் அதிகாரம்
23 ஜெரமையா 10th chapter 23rd verse. கர்த்தாவே மனுஷனுடைய ம- கர்த்தாவே மனுஷனுடைய வழி அவனாலே ஆகிறதெல்லவென்று தன் நாட்களை நடைகளை நடத்துவது நடக்கிறவனால ஆகிறதல்லவென்று அறிவேன். சோ இங்க என்ன சொல்லியிருக்காருனாக்கா, கர்த்தாவே மனுஷனுடைய வழி அவனாலே ஆகிறதல்லவென்று. சோ எனக்கா மனுஷனுடைய வழி அவனால என்ன பண்ண முடியறதில்ல. சரியா நாம நினைக்கிறது என்னன்னாக்கா, தேவனுடைய வழியில தான், தேவனோடு தான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னாக்கா நடந்துட்டு இருக்கோம்ட்டு நாம நினைச்சிருக்கோம். ஆனா தேவன் நமக்கு என்ன சொல்றாருனாக்கா, நம்முடைய எண்ணங்களும் நம்முடைய ஆலோசனைகளும் நம்முடைய வழிகள் எல்லாமே தேவனுடைய சிந்தையின்படி இல்ல. என்னன்னாக்கா முற்றிலுமாக வேறுபட்டதாக இருக்கிறது. சோ அப்படி இருக்கும்பொழுது அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு நாளிலே நாம் நம்முடைய தேவனுடைய வாழ்க்கையிலே நாம் நடக்க வேண்டுமானால், தேவனுடைய சித்தத்தின்படி அவருடைய எண்ணங்கள் என்ன என்று நாம் தெரிந்து கொள்வதற்கு நமக்கு என்ன வேணும்னாக்கா, நாம் தேவனோடு நெருக்கமாக நடக்கணும். ஏன்னா மனுஷனோடு நாம் நெருக்கமாக நடக்கும் பொழுது, இப்ப நாமளே ஒரு சகோதரரோடோ இல்ல ஒரு நம்ம ஃப்ரெண்ட்ஸோட இருக்கும் பொழுது, அவங்களோட நம்ம ஒரு க்ளோஸா நம்ம நடக்கும் பொழுது, ஒரு அந்யோன்யமாக நாம நடக்கும் பொழுது என்ன ஆகுதுனாக்கா, அவரை பற்றி நாம் தெரிந்து கொள்வதற்கு நமக்கு என்ன ஆகுதுங்க, வாய்ப்பு அதிகமா கிடைக்குது. சோ அப்ப நாம என்ன பண்ணுவோம்னாக்கா, ஓ சகோதரனுடைய எண்ணம் இதுதான், சோ அவர் இதுதான் எதிர்பார்க்கிறாருன்னு சொல்லி நான் என்ன பண்ணுவேன்னாக்கா என்னை நான் மாற்றிக்கொள்வேன். அதே போல ஒரு ஃப்ரெண்ட்ஸோட இருக்கும்பொழுது கூட, ஓ இந்த நீங்க என் ஃப்ரெண்டுக்கு என்னன்னாக்கா இந்த வழியில நான் நடக்கணும். ஸோ அவருக்கு என்னன்னாக்கா இந்த ஒரு சாப்பாடு சாப்பிடணும்னு ஆசை இருக்கு, இங்க ஒரு இடத்துக்கு போகணும்னு இருக்கு. ஸோ இதெல்லாம் நமக்கு என்ன ஆகுதுனாக்கா, அவரோடு நாம என்ன பண்ண முடியும், புரிந்து கொள்ள முடியும். ஸோ அவரோடு அவருடைய எண்ணம் நம்முடைய எண்ணம் என்ன ஆகணுமா, மேட்ச் ஆகணும். ஸோ அப்பதான் நாம் அவரோடு அவர் என்ன நினைக்கிறாருன்னு நம்ம புரிஞ்சுக்க முடியும். இல்லைனாக்கா நம்ம விட அவங்க என்ன நினைக்கிறாங்க, நம்ம பாட்டுக்கு நாம போவோம், என் வழி இந்த வழியில நான் போயிட்டு இருக்கேன். ஸோ இதுதான் நம்மளுடைய வாழ்க்கை என்ன இருக்குனாக்கா நடந்துட்டு இருக்கோம். ஸோ அப்படி இருக்கும்பொழுது அன்பான சகோதர சகோதரிகளே, சில நேரங்கள்ல நமக்கு என்ன ஆகுதுனாக்கா, தேவனுடைய திட்டங்கள், தேவனுடைய எண்ணங்கள், அவருடைய வழிகள் நாம சரியா புரிஞ்சிக்க நமக்கு என்ன ஆகுதுனாக்கா, நமக்கு அந்த ஒரு ஞானம் சரியா இல்லை. நாம நினைச்சிருப்போம், இல்ல நம்ம எல்லாம் தெரிஞ்சுட்டு இருக்கோம், நாம் இந்த வழியில தான் நடந்துட்டு இருக்கிறோம்னு சொல்லி. ஆனா சில காரியங்கள் என்ன ஆகுதுனாக்கா, உண்மையான காரியத்தை நம்மால தேவனுடைய எண்ணங்கள் அவருடைய திட்டங்கள் புரிந்து கொள்ள நமக்கு ஒரு கடினமான ஒரு காரியமாக இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். சோ அப்படி இருக்கும் பொழுது அந்த ஒரு தேவனுடைய எண்ணங்களையும் அவருடைய திட்டங்கள் நாம் தெரிந்து கொள்வதற்கு நாம் என்ன பண்ணணுமாக்கா, நாம் பிரயாசப்படணும். நான் தேவனுடைய எண்ணத்தை நான் தெரிந்து கொண்டு அவருடைய வழியில நான் நடக்க நான் என்ன பண்ணணும், பிரயாசப்படணும். அப்பொழுதுதான் தேவன் நம்மோடு சேர்த்து அவர் என்ன பண்ணுவாரு, நடப்பார். எப்படின்னா ஒரு உதாரணமாக நம்ம பார்க்கும்பொழுது அன்பான சகோதர சகோதரிகளே, இஸ்ரேல் ஜனங்களை தேவன் அந்த ஒரு எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வரும் பொழுது அந்த வனாந்தரத்துல தேவன் யாரோட கூட நடந்தாருங்க, இஸ்ரேல் மக்களோடு. ஏன்னா இரவிலே மேகஸ்தங்கமாகவும் அக்னி ஸ்தம்பமாகவும் பகலிலே மேகஸ்தங்கமா இதாக தேவன் என்ன பண்ணியிருக்காருனாக்கா அவரோடு கூட நடந்தார். அது மட்டுமல்ல, அந்த ஒரு கூடாரத்தை அவங்க போடும் பொழுது அவங்க தேவன் என்ன சொன்னாருனாக்கா, எனக்கு ஒரு நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு டேபர்னாக்கல்ல கட்டுங்க. எதுக்காகனாக்கா, நான் யாரோட கூட இருப்பேன், அந்த ஒரு கூடாரத்துல உங்கள் மத்தியிலே உங்களோடு நான் என்ன பண்ணுவேன்னாக்கா பிரயாணத்துல ஈடுபடுவேன்னு சொல்லியிருக்காரு. சோ அப்படி இருக்கும்பொழுது அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு காரியத்தை நாம் தேவனை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா நம்ம தேவன் யாருன்னு தெரியும், தேவனுடைய காரியங்கள் என்னன்னு தெரியும், அவருடைய திட்டங்கள் எல்லாமே நமக்கு தெரியும். ஆனாலும் நம்முடைய சில
குறைபாடுகளால நம்ம என்ன பண்றது இல்லைனாக்கா, நம்மை நாம் முழுமையாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து நம்ம என்ன பண்றது இல்ல, நடக்கிறது இல்ல. சோ அப்படி இருக்கும் பொழுது நாம் முழுமையாக தேவனோடு தேவனுக்கேற்ற வகையில நாம் நடப்பதற்காக சில வழிகளை நமக்கு இங்க சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம், அன்பான சகோதர சகோதரிகளை. சோ அதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய ஒரு காரியம் என்னன்னாக்கா, தேவனை நன்றாக புரிந்து கொள்ளக்கூடிய சில வழிகள் தேவன் நமக்கு என்ன பண்ணியிருக்காருனாக்கா கொடுத்திருக்கிறத நாம பார்க்கிறோம். எதற்காகனாக்கா, நாம் இக்கட்டான வழியில நம்ம என்ன பண்ணியிருக்கோம், நடக்க வேண்டியதா இருக்கும். ஒரு இறுக்கமான ஒரு பாதையில நமக்கு தேவன் என்ன பண்ணியிருக்காருனாக்கா, அவருடைய நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அடிசுவடுகளை நாம் பின்பற்றி நம்ம என்ன பண்ணணுமாக்கா நடக்க வேண்டியதாக இருக்கிறது. சோ அந்த ஒரு நம் வாழ்க்கையிலே நாம் நடக்க வேண்டுமானால், நாம் முதலாவதாக தேவன்கிட்ட இருந்து நாம் எதை பெற்றுக்கொள்ளணும், தேவனுடைய பரிசுத்தாவி. சோ தேவனுடைய பரிசுத்தாவியை நம்ம என்ன பண்ணணும்னாக்கா முதலாவதாக பெற்றுக்கொள்ள வேண்டும் நம்ம சொல்லி பார்க்கிறோம். எதற்காக தேவனுடைய பரிசுத்தாவியை நாம் பெறணும்? ஏன்னாக்கா இப்போ நம்ம ஞானஸ்தானம் எடுத்தோன்னு நாம என்ன சொல்லுவோம், நமக்கு என்ன ஆயிடுச்சுங்க, தேவனுடைய பரிசுத்தாவி கொடுக்கப்பட்டுகிறது. எதற்காக தேவனுடைய பரிசுத்தாவி நமக்கு கொடுக்கப்படுது? வாசிக்கலாம் பாருங்க. 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். 1 Corinthians 2nd chapter 11th verse. ஏனெனில் என் சகோதரரே, உங்களுக்குள்ள வாக்குவாதம் அது இல்ல சிஸ்டர். மனுஷரில் உள்ள ஆவியே அன்றி மனுஷரில் எவன் மனுஷனுக்குரியவைகளை அறிவான். அப்படி போல தேவனுடைய ஆவியே அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான். சோ இங்க நம்ம என்ன வசனம் என்ன சொல்லியிருக்காங்க, கிளியரா சொல்லியாச்சு. மனுஷனுள்ள ஆவியை மனுஷனுக்கு என்னாவது தெரியும். அதே போல நாம் தேவனை நாம் புரிந்து கொள்ள வேண்டுமானால் தேவனுடைய ஆவி இருந்தா மட்டும்தான் நமக்கு தேவன் என்ன நமக்கு வைத்திருக்கிறார், அவருடைய வழிகள் என்ன, அவருடைய ஆலோசனைகள் என்னவென்று நமக்கு என்ன ஆகுமா புரியும் சொல்லி நாம பார்க்கிறோம். சோ இந்த ஒரு தேவனுடைய பரிசுத்தாவை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நாம் என்ன பண்ணணும் இல்லைங்க, அதுக்கு முன்ன நம்மை நாம் என்ன பண்ணணும், தேவனுக்கு ஒப்பு கொடுக்கணும். எப்படி ஒப்பு கொடுக்கணுமா? இல்ல, முழுமையாக. ஏன்னா ஞானஸ்தானம் எடுக்கிறோம் கரெக்ட். ஆனா ஞானஸ்தானம் எடுத்த பிறகு நாம என்ன நினைச்சிருக்கோம்னாக்கா, நம்ம ஞானஸ்தானம் எடுக்கிறத நம்ம என்ன பண்ணிருக்கோம், தேவனுக்கு முழுமையாக அர்ப்பணிச்சிட்டோம் நம்ம நினைக்கிறோம். அப்படி இல்லைங்க. ஏன்னா நம்மை நாம் முழுமையாக தேவனுக்கு நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். எப்படின்னா அதுதான் நீட் டு மேக் எ ஃபுல் கான்சிக்ரேஷன் என்றாங்க. அப்படின்னா நம் முழுமையாக, அதுதான் நமக்கு என்னன்னாக்கா நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வசனம் எதுங்க, அது இல்ல, ரோமர் என்ன சொல்லியிருக்கு வசனம், ரோமர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல நம்ம பார்க்கும்போது வாசிங்க. அப்படி இருக்க சகோதரரே, உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. சோ அப்படி இருக்கும்போது, அப்படி இருக்க சகோதரர்களே, நீங்கள் உங்கள் சரீரங்களை என்ன பண்ணணுமா, பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியனுமாக ஜீவ பலியாக நீங்க ஒப்பு கொடுக்க வேண்டுமா? சோ அப்படி நம்ம ஒப்பு கொடுத்துருக்கோமா? நாம என்ன பண்ணலாம், ஒரு கேள்வி நாமளே போட்டுக்கலாம். ஏன்னா நாம என்ன, எல்லாருக்கும் என்னன்னாக்கா இந்த ஒரு வசனம் எப்படி இருக்குன்னா ஒரு பை ஹார்ட் வர்ஸா இருக்கு. ஒரு சடனை யாருன்னா கேட்டாலும் நம்ம என்ன பண்ணிடுவோம், இம்மிடியேட்டா இந்த ரோமர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொன்னோன்னு நம்ம இம்மிடியேட்டா சொல்லிடுவோம். ஆனா இந்த ஒரு பை ஹார்ட் வேர்ஸ்ன்னு சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது அதுதான் நம்ம எப்படின்னா, நம்முடைய இருதயம் என்னும் பலகையில அந்த வசனம் நமக்கு எழுதி அச்சடிக்கப்பட்டு அது நம்மையே என்ன பண்ணணும்னாக்கா அப்பப்ப நமக்கு சொல்லணும்,
இந்த வசனத்தை நாம எப்படி நம்ம வாசிக்கணும்னாக்கா, தேவன் ஒவ்வொரு காரியத்தையும் அவருடைய திட்டங்களையும் நமக்கு எப்படி சொல்ல போறாரு? அவருடைய வசனத்தின் மூலமா தானே. அந்த ஒரு வசனத்தை சரியா நம்ம படிக்கும் பொழுது தேவன் என்ன பண்ணுவார்னாக்கா, அவரோடுடைய காரியங்கள் எப்படி செய்ய வேண்டும் ஒவ்வொன்றையும். ஏன்னாக்கா தேவன் மோசையின் மூலமாக 10 கற்பனை கொடுக்கும்போது அந்த ஒரு கல்லு மேல என்ன பண்ணிட்டாரு? எழுதினாரு. சோ இப்ப இருக்க நம் எதுல எழுதணும்? நம்முடைய இருதயம் என்னும் பலகையில நாம் எழுதணுமா? சோ அப்ப இருதயம் என்னும் பலகையில நாம் எழுதும் பொழுது அது என்ன பண்ணும் நமக்கு? ஒவ்வொரு நாளும் நீ முழுமையாக என்ன பண்ணிருக்க? ஒப்பு கொடுத்திருக்கிறிய? நீ இந்த ஒரு காரியத்தை நீ செய்கிறியா இல்லையான்ட்டு நமக்குள்ளவே அந்த ஒரு கேள்வியை அது என்ன பண்ணுனாக்கா எழுப்போம். சோ அப்போதான் நமக்கு என்ன புரியும்னாக்கா, ஓ, நான் ஏதோ ஒரு காரியத்துல நான் என்ன பண்ணிருக்கேன், தேவனுடைய வழிக்கும் என்னுடைய வழியும் என்னவா இருக்கு, வேறுபட்டுதான் இருக்கிறது. சோ நாம் என்ன பண்ணுவோம்னாக்கா அதை சிந்தித்து மீண்டும் தேவனுடைய அந்த ஒரு வார்த்தைகளை நாம் எடுத்து என்ன பண்ணுவோம்னாக்கா, ஆம் தேவனே, நான் உமக்கு ஒப்பு கொடுத்திருக்கும் பொழுது என்னுடைய வாழ்க்கையில நான் என்ன பண்ணிருக்கேன், சில மிஸ்டேக் ஆயிருக்கு, தவறுகள் ஆயிருக்கு. ஆகையினால நீ என்னை மன்னித்து உம்முடைய வழிகளை எனக்கு என்ன பண்ணுங்க, காட்டி கொடுங்க. தாவீது அதைத்தானே பண்ணாரு பிரேயர், இல்லைங்களா? தேவனே என்னுடைய கண்களை என்ன பண்ணுங்க, நீங்க திறந்தருளும், நான் என்ன பண்ணுவேன், உம்முடைய அதிசயங்களை காண்பேன் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். சோ அப்படி இருக்கும்போது அன்பான சகோதர சகோதரிகளே, நாம் கூட இந்த ஒரு வாழ்க்கையை நாம் முழுமையாக அர்ப்பணித்து நாம் நடக்க வேண்டுமானால் நாம் தேவனுக்கு என்ன பண்ணணுமாக்கா, நம்மை நாம முழுமையாக அர்ப்பணித்து கொண்டு அவருடைய அடிசுவடிகளை நாம் பின்பற்ற நாம் தினமும் பிரயாசப்பட வேண்டும் என்று நாம சொல்லுகிறத பார்க்கிறோம் அன்பான சகோதர சகோதரிகள். சோ இது முதலாவது ஒரு காரியம். ஃபர்ஸ்ட் நாம் தேவனுடைய பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வதுன்னு நம்ம பார்க்கிறோம். செகண்ட், ரெண்டாவது நம்ம பார்க்கும் பொழுது என்னன்னாக்கா, ஐ கிவ் யூ மை வில் அண்ட் ஐ வில் சரண்டர் இட் சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஏன்னா நாம் என்னுடைய சித்தங்களை, என்னுடைய நினைவுகளோ அல்லது என்னுடைய எண்ணங்களோ நான் முழுமையாக என்ன பண்ணனாக்கா தேவனுக்கு ஒப்பு கொடுத்து என்னை நான் முழுமையாக தேவனுக்கு சரணடையணும். சோ எதற்காக நம்ம இங்க சொல்லியிருக்கிறத நம்ம பார்க்கணும்னாக்கா, அந்த வில் அப்படின்னாக்கா அவருடைய சித்தத்தை நாம புரிந்து கொள்ளணும், இல்லைங்களா? இப்ப என்னுடைய சித்தம் வேற. சோ அந்த சித்தத்தை நம்ம என்ன பண்ணணும், தேவனே இது என்னுடைய சித்தமா இருக்கு, இது உம்முடைய பாதத்தில் நான் ஒப்படைச்சிட்டேன். சோ இப்ப நீங்க என்ன பண்ணணும்னாக்கா, உம்முடைய சித்தத்தை எனக்கு என்ன பண்ணுங்க, போதித்தறிந்து எனக்கு என்ன பண்ணணும்னாக்கா ஒரு காரியத்தை கொடுங்க. சோ அதற்காகத்தான் நம்ம வாசிக்க வேண்டிய இந்த வசனம் என்னன்னாக்கா, அது ரோமர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ரோமன்ஸ் 12th chapter 2nd verse. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமுமான சிந்தை இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். சோ இதுதான் வசனம் நமக்கு சொல்றது. ஏன்னாக்கா நமக்குள்ள அந்த ஒரு மாற்றம் என்ன வரணும், அதான் டிரான்ஸ்ஃபார்மேட்டிவ் ப்ராசஸ் என்றாங்க. சோ நமக்குள்ள நாம் அந்த ஒரு மாற்றத்தை நாம் என்ன பண்ணணும்னாக்கா வெளியில கொண்டு வரணும். அதற்கான காரியத்தை நம்ம என்ன பண்ணணும், நமக்குள்ள அந்த ஒரு புதிய மனசு, அந்த ஒரு புதிதான எண்ணங்கள், அந்த ஒரு பரலோகத்தின் ராஜ்யத்துக்குரிய திட்டத்தை நமக்குள்ள என்ன ஆகணுமா, நமக்குள்ள வரணும். ஏன்னா முதலாவதாக தேவன் அவருடைய அந்த வார்த்தையின் அந்த சீட் என்ன சொல்றாங்க, விதைகள் நமக்கு என்ன பண்ணிட்டாரு, போட்டார். சோ இப்போ நம்மை ஒப்பு கொடுத்து நடக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணணும்னாக்கா, தேவனுடைய சித்தம் என்னும் விதை நமக்குள்ள அந்த ஒரு செடியா வளர்ந்து நமக்குள்ள அது என்ன பண்ணணும்னாக்கா கனி கொடுக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு நாம் கொண்டு வரணும். சோ அப்படி இருக்கும்பொழுது அன்பான சகோதர சகோதரிகளே, எதற்காகனாக்கா
அதுதான் அந்த விதைகள் போடும்போது கூட எங்கெல்லாம் போட்டாருங்க, ஒரு நல்ல நிலத்துல ஒரு விதைகள், சில விதைகள் விழுந்தது, சிலது வந்து எங்க விழுந்ததா. சோ அப்படி இருக்கும்பொழுது நம்மை நாம யோசிச்சு சிந்தித்தறிய வேண்டும். என்னன்னாக்கா, நாம் நமக்குள்ள தேவன் போட்ட விதை, நாம் எந்த ஒரு நிலத்துல நாம் இருக்கிறோம். எனக்கா அப்போதுதான் அந்த ஒரு கனிக்கூடிய காரியத்தை வரணும். இப்ப தேவன் என்ன பண்ணிட்டாருனாக்கா, அவங்களுக்கு அவங்களுடைய எண்ண என்னன்னாக்கா ஒரு சுதந்திரம் கொடுத்துட்டாரு. நீங்க யாரோ வந்து என்ன கட்டாயமா நீங்க வந்து என்ன பண்ணுங்க, உங்களுடைய வாழ்க்கையை ஒப்படைச்சு நடுங்கன்னு சொல்லி தேவன் என்ன பண்ணல, யாரையும் கட்டாயப்படுத்தல. அவர் என்ன கொடுத்தாருக்காருனாக்கா, இதுதான் என்னுடைய வழி, இந்த வழியில நடக்க உமக்கு சித்தமாயிருந்தால், உங்களுக்கு அந்த ஒரு ஆசை, அந்த ஒரு நோக்கம் அதெல்லாம் இருந்தா நீங்க என்ன பண்ணுங்க, இதை எடுத்து உங்களுடைய வாழ்க்கையில நீங்க அதை கை கொண்டு நடக்கணும்னு சொல்லி தேவன் கொடுத்தாரு. சோ அப்படி இருக்கும் பொழுது இந்த ஒரு காரியத்திலே நாம் நடக்கும் பொழுது நாம் என்ன பண்ணணும்னாக்கா, நம்முடைய மனதை நாம் தினமும் புதுப்பித்து கொள்ள வேண்டும். ஏன்னாக்கா அந்த ஒரு மண்ணு இருக்கக்கூடிய இடத்துல அந்த விதைகள் விழும்பொழுது அந்த மண்ணுல ஏதாவது வேற ஏதாவது அந்த செடி வளராம இருக்க, அந்த விதை முளைக்காமல் இருக்க, எதெல்லாம் தடையுமா இருக்கிறதோ அதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும், எடுத்து போட்டு இந்த ஒரு நம்முடைய மனதை நாம் தினமும் என்ன பண்ணணும்னாக்கா புதுப்பித்து கொண்டு நாம் தேவனுக்கு நாம் என்ன பண்ணணும்னாக்கா, ஏன்னா நம்முடைய வாழ்க்கையே நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் எப்படி இருக்கு, தேவனுக்கு விரோதமான இருக்கிறதுனால நம்மை நாம புதுப்பித்துக் கொள்ளணும். அப்ப நம்மை நாம எப்படி புதுப்பித்துக் கொள்கிறதுன்னு நம்ம பார்க்கும் பொழுது கொலேசியர் 3ஆம் அதிகாரம் 2 மற்றும் 3ஆம் வசனம். கொலேசியன்ஸ் 3rd chapter verse 2 and 3. ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், ஆ. உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. ஒரு நிமிஷம் சிஸ்டர். ஸோ ஃபர்ஸ்ட் வருஷம் என்ன சொல்லிட்டாங்க, ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே என்ன சொல்லியாச்சு வசனம், நீங்கள் மரித்தீர்கள். ஸோ அப்போ நீங்க எதுக்கு நீங்க மறிச்சிட்டீங்க, உலகத்துக்கு நீங்க என்னவா இருக்கீங்க, மறிச்சிட்டீங்க. அப்போ நெக்ஸ்ட் படிங்க சிஸ்டர். நம்முடைய நம்முடைய ஜீவன் கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் அவரோடு கூட மகிமையில் வெளிப்படுவீர்கள். சோ அப்படி இருக்கும்பொழுது அன்பான சகோதர சகோதரிகளே, நாம் இந்த உலகத்துக்கு நாம் என்ன பண்ணிருக்கோம், 2ஆம் வசனம் படிச்சீங்களா? பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். சோ நம்முடைய நாம் எதை நாட வேண்டுமா, பூமியில இருக்கிறத நம்ம நாடாதீங்க. ஏன்னா ஒரு இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, நீங்க என்ன பண்ணுங்க, உங்களுக்காக நீங்க யோசிக்காதீங்க, உங்களுக்காக நான் என்ன பண்ண போறேன், யோசிக்கிறேன். உங்களுக்கு என்ன தேவை, உங்களுக்கு அனுதினம் என்ன வேண்டுமா இருக்கிறதோ அதை பற்றி யோசிக்கிறது யாருடைய வேலை, ஏன் கடமை. அது தேவன் வந்து என்ன பண்ணுவாரு, நான் தேவன்கிட்ட கேட்கிறேன். ஆனா நம்முடைய கடமை என்னன்னாக்கா, அதுதான் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூலோகத்துக்கு வரும்பொழுது அவர்கிட்ட கேட்கும்பொழுது, உமக்கு எதுல பிரியமா இருக்கிறது ஆண்டவரேன்னு கேட்கும்போது, தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதே எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கிறதுன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். சோ அப்படி இருக்கும்பொழுது அன்பான சகோதர சகோதரிகளே, நமக்கு இருக்கு, இல்லைன்னு சொல்லல. நம்ம என்ன பண்றோம், டெய்லி நம்ம வேலை செய்யணும், பூலோகத்துக்குரிய காரியத்தை நம்ம சில செய்த கடமைகள் இருக்கு, தேவன் கொடுத்திருக்காரு. சோ அப்படி இருக்கும்பொழுது அது நம்மளுடைய முழுமையான கடமை அல்ல. நம்முடைய முழுமையான கடமை வந்து நாம் தேவனுக்கு எப்படி நாம இருக்கணும்னு சொல்லிதான். சோ அப்படி இருக்கும் பொழுது நாம் என்னுடைய இந்த ஒரு காரியத்தின் நிமித்தமாக தேவன் பிரியப்பட்டிருக்காரா? சோ அந்த ஒரு கேள்வியை நாம என்ன பண்ணிக்கணும், எழுப்பணும். ஏன்னாக்கா நான் ஒவ்வொரு காரியத்தையும் தேவனுக்காகத்தான் நான் செய்யறேன்னு சொல்லி இருக்கலாம். ஆனா அந்த ஒரு காரியத்துல தேவன் பிரியப்படுகிறாரா? சோ இதுதான் நாம் வேண்டியா இருக்கிறது. ஏன்னாக்கா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட ஒவ்வொரு காரியத்தையும் செய்யும் பொழுது கூட பிதாவின் இடத்துல போய் என்ன சொல்றாரு, அது தேவனுக்கு அது பிரியமா இருந்தது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு காரியத்தையும் தேவனுடைய சித்தத்தை அவர் கையில் நடக்கும் பொழுது அது தேவனுக்கு பிரியமாக இருந்தது.
ஸோ அப்படி இருக்கும்பொழுது அன்பான சகோதர சகோதரிகளே, என்னுடைய காரியத்திலே தேவன் பிரியப்படுகிறாரா அப்படின்னு நம்மை நாம் என்ன பண்ணணும்னாக்கா நாம சோதித்து பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஸோ அதே நம்ம கொலோசியர் 3 அது இப்ப படிச்சோம் இல்லைங்களா? அது 2வது வசனத்துல நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? என்னன்னு? பூமிக்குரியவைகளை அல்ல, பூமிக்குரியகளை அல்ல, மேலானவைகளையே மேலாவனங்களை நாடுங்கள். நாடுங்கள். ஸோ அப்படி இருக்கும் பொழுது நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் எங்க இருக்கணுமா? மேலதான் இருக்கணும். ஏன்? தேவன் சொல்லிட்டாரு, நம்ம அதுக்கு தான் நம்ம மேல யோசிக்கணும்னு சொல்றீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது என்னன்னாக்கா, நாம் எங்க நம்முடைய ஒரு ட்ரெஷர், நம்முடைய ட்ரெஷர் அனாக்கா பொக்கிஷம் எங்க இருக்கிறதோ, நம்முடைய இருதயம் எங்க இருக்குமா? அங்கதான் இருக்கும். ஸோ நம்முடைய பொக்கிஷம் பூலோகத்துல இருக்கா இல்ல பரலோகத்துல இருக்கா? அது ஏன்னா எல்லா விஷயமும் நமக்குள்ளே நாம என்ன பண்ணணும்? கேள்வியை போட்டு நாம தேவனே, இந்த ஒரு என்னுடைய பொக்கிஷமானது இந்த பூலோகத்துல இருக்கா இல்ல பரலோகத்துல இருக்கா? சோ அதுதான் நாம என்ன பண்ணணும்னாக்கா தினம்தோறும் நாம என்ன பண்ணணும்? ஆராய்ந்து பார்க்கணும். ஏன்னா ஒவ்வொரு காரியத்திலையும் நாம செய்யும்பொழுது இந்த ஒரு பூலோகத்துக்குரிய பொக்கிஷத்தை நான் சேர்க்கும்போது என்ன ஆகும்? இன்னைக்கு நான் இருப்பேன், நாளைக்கு நான் இல்ல. அது யாருக்கு போதும்னு தெரியாது. ஆனா பரலோகத்துல நான் சேர்க்கும் பொழுது என்னுடைய பொக்கிஷமானது அங்க எனக்காக நிரந்தரமாக இருக்கும். சோ அதுதான் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த மலை பிரசங்கத்துல சொல்லும் பொழுது மத்தேயு 6 19 முதல் 21 வசனங்கள் வரை நம்ம பார்க்கலாம். மேத்யூ 6 சாப்டர் 19 to 21. பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம். இங்கே பூச்சியும் துருவும் அவைகளை கெடுக்கும். இங்கே திருடரும் கன்னமிட்டு திருடுவார்கள். பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள். அங்கே பூச்சியாவது துருவாவது கெடுக்கிறதும் இல்லை. அங்கே திருடர் கன்னமிட்டு திருடுகிறதும் இல்லை. உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். சோ இதுதான். ஏன்னா இங்க வசனமே கிளியரா சொல்லியாச்சு. முதலாவதாக நீங்க என்ன பண்ணாதீங்க, பூலோகத்துல உங்களுடைய பொக்கிஷத்தை சேர்க்காதீங்கன்னு சொல்லியாச்சு. ஸோ ஆனாலும் நம்ம என்ன பண்றோம்? சேர்க்கிறோம். ஸோ இன்னும் நெக்ஸ்ட் சொல்றாரு, உங்களுடைய பொக்கிஷம் எங்க இருக்கட்டும்? பரலோகத்துல இருக்கட்டும். ஸோ அட்லீஸ்ட் பூலோகத்துல நம்ம சேர்த்திருக்கோம், பரலோகத்துலயாவது சேர்த்திருக்கோமா ஏதாவது? ஸோ அதுதான் நம்ம பார்க்கணும் இல்லைங்களா? ஏன்னா இங்க இருக்கிறது வசனமே சொல்லிச்சு என்னன்னாக்கா, அது இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு இல்ல, அது பாழா போகலாம். ஸோ அப்படி இருக்கும்போது அன்பான சகோதர சகோதரிகளே, நாம் தேவனுக்கு நம்முடைய இருதயத்துல நம்ம என்ன பண்ணணும்னாக்கா அதுக்குண்டான ஒரு ரெவரன்ஸ் நம்ம என்ன பண்ணணும்? கொடுக்கணும் தேவனுடைய. ஏன்னா ஒவ்வொரு காரியத்தையும் தேவன் நமக்கு முன்பாக ஒரு ஆசீர்வாதத்தை என்ன பண்ணிருக்காரு? வச்சிருக்காரு. அந்த ஒரு ஆசீர்வாதத்தை நாம் என்ன பண்ணணும்னாக்கா அதுதான் நமக்கு என்னன்னா வாக்குதத்தங்கள் சொல்றோம் இல்லைங்களா? மகா மேன்மையும் அருமையுமான வாக்குதத்தங்கள். ஸோ அந்த ஒரு வாக்குதத்தங்களை நாம் பெற்றுக்கொள்ளணும்னாக்கா நாம் என்ன பண்ணணும்? அதை நாடி நான் நடக்கணும். என்னுடைய ஒரு குறிக்கோள் என்னன்னாக்கா, நான் அந்த ஒரு இடத்த போய் நான் என்ன பண்ணணும்? சேரணும். ஸோ அதுதான் நம்முடைய போராட்டம், அதுதான் நம்முடைய வாழ்க்கையா இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஸோ எதற்காக இதெல்லாம் நமக்கு சொல்றாருன்னு சொல்லி நம்ம பார்க்கும்பொழுது அதை நமக்கு ப்ராவர்ப்ஸ் 4th சாப்டர் 21 to 23, நீதிமொழிகள் 24 21 முதல் 23 வசனம். அவைகள் உங்கள் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக. அவைகள் உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள். அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமும் ஆகும். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனின்று ஜீவ ஊற்று புறப்படும். ஸோ இதுதான் தேவன் நமக்கு சொல்றது. ஏன்னாக்கா நமக்கு வேண்டிய ஆரோக்கியமும் எங்கிருந்து தான் வருது?
பரலோகத்துக்குரிய விஷயத்தை நாம் நாடும் பொழுது தேவன் நமக்கு இந்த பூலோகத்தில் என்ன வேணுமோ அதை அவர் என்ன பண்றாரு பார்த்து அவர் நமக்கு எந்த டைம்ல நமக்கு என்ன கொடுக்கணுமோ அதை அவர் கொடுத்து நம்ம என்ன பண்ணுவாரு வழி நடத்துவார். ஸோ உதாரணமாக நம்ம பார்க்கும்போது ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னாக்கா, இப்போ ரோட்ல எவ்வளோ பேர் நம்ம பார்க்கிறோம், அவங்களுக்கு உடுக்க வஸ்திரம் இல்லை, படுக்க இடமே கிடையாது. ஆனா அவங்களும் நல்லா தான் இருக்காங்க இல்லைங்களா? அவங்களுடைய வாழ்க்கை பற்றி அவங்க என்னைக்குன்னு யோசிச்சிருப்பாங்களா? இல்ல. ஏன்னா தேவன் என்ன பண்ணியிருக்காரு, ஒவ்வொருத்தருக்கு என்னென்ன வேணும். வெறும் தேவன் அவரை தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களுக்கு மாத்திரமல்ல, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜனங்களுக்கும் தேவன் தான். அவங்களுக்கும் பறவைகளுக்கே நான் என்ன பண்றேன், போஷிக்கும் பொழுது பறவைகளுக்கும் மேலான உங்களை நான் போஷிக்கிறது இல்லையோன்னு ஒரு கேள்வி நமக்கே வரும் இல்லைங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு 3ஆம் வசனம் என்னன்னாக்கா, 3வது ஒரு காரியம் என்னன்னா, நம்முடைய பொக்கிஷம் நம்ம எங்க சேர்க்கணுமா, பரலோகத்துக்குரிய காரியத்துல நம்ம சேர்க்கறத நம்ம பார்க்கிறோம். நெக்ஸ்ட் 4th 4வது வசனம் நம்ம பார்க்கும்பொழுது என்னன்னாக்கா, தேவனுடைய வசனங்களை நம்ம படிக்கணுமா. ஆனா சத்திய வேதத்தை நம்ம படிக்கணும். இந்த பைபிள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஸோ இந்த ஒரு பைபிளை நம்ம என்ன பண்ணணுமா, வாசிக்கணும். எதற்காக அந்த பைபிள் நம்ம படிக்கணும்? தேவனுடைய திட்டங்களை நம்ம என்ன பண்ணலாம், புரிஞ்சுக்கொள்ளலாம். ஸோ அவருடைய எண்ணம் என்ன, தேவன் என்னிடத்துல என்ன எதிர்பார்க்கிறாரோ அது இங்க என்ன பண்ணிருக்கு, இங்கே எழுதப்பட்டு இருக்கு. ஸோ இதை நாம் தெரிந்து கொண்டால் மட்டும்தான் நான் அவரோடு சேர்ந்து அவருக்கு சித்தத்தின்படி நாம் நடக்க முடியும். எனக்கா நமக்கு தாவீதை பற்றி நமக்கு எல்லாம் தெரியும். தேவன் தாவீதுக்கு என்ன ஒரு டைட்டில் கொடுத்தாரு, என் இருதயத்திற்கு ஏற்றவன், அப்படி இல்லைங்களா? ஸோ எப்படி எவ்வளவு பாவம் செஞ்சாரா இல்லைங்களா? தாவீது செய்தார், ஆனா மன்னிப்பு தேவன்கிட்ட கேட்டார். ஸோ அப்படி இருக்கும்போது தாவீதுக்கு தெரிஞ்சது என்னன்னாக்கா, தேவன் நெக்ஸ்ட் என்னிடத்துல இருந்து எதை எதிர்பார்க்கிறாரு. ஸோ அந்த ஒரு எதிர்பார்ப்பு தேவனுக்கு நான் சரியா செய்யணும்னாக்கா, தேவனுடைய வசனத்தை நான் என்ன பண்ணணுமா, வாசிக்கணும், அதை தியானிக்கணும்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஸோ அப்படி இருக்கும்பொழுது அன்பான சகோதர சகோதரிகளே, ஸோ பைபிள் நம்ம படிக்கும் பொழுது எப்படி படிக்கணும், பைபிள் நம்ம படிக்கணும். இப்போ உதாரணமாக நான் பார்க்கும்பொழுது, இப்போ நான் உங்க மத்தியில சப்ஜெக்ட் பேசுறேன், நீங்க பேசும்பொழுது நீங்க என்ன பண்ணா வசனம் எல்லாம் கொடுத்துருக்க. ஸோ இந்த வசனத்தை நீங்க எப்படி வாசிப்பீங்க, இல்ல தேடி வாசிப்பீங்க. செகண்ட், ஸோ ஃபர்ஸ்ட் எப்படின்னாக்கா, ஆக்ட்ஸ் 17 சாப்டர் 11th verse, அப்போஸ்தலர் கிருத்தியங்கள் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அந்த பட்டணத்தார் மனவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினாலே தெசலோனிக்காவில் உள்ளவர்களை பார்க்கலாம் நற்குணசாலிகளாய் இருந்தார். ஸோ எப்படி பார்த்தாங்க, இனி சண்டே மாத்திரமா, தினந்தோறும் இல்லைங்களா? ஸோ அப்படி இருக்கும்பொழுது அன்பான சகோதர சகோதரிகளே, ஏன்னா இதெல்லாம் நமக்கு ஒரு தேவன் நமக்கு ஒரு முன் உதாரணமாக வச்சிருக்காரு. ஏன்னா அவங்கள பத்தி இந்த சத்திய வசனத்தை இங்க எழுதணும்னு சொன்னாக்கா, அவங்க எவ்வளவு பிரயாசப்பட்டு எந்த மாதிரி, அது யாருங்க அவங்க மத்தியில பேசுனது, பவுல் பேசின வார்த்தையை அவங்க தினந்தோறும் சோதித்து அறிந்து பார்க்கும் பொழுது நான் எம்மாத்திரம் இல்லைங்களா? ஸோ அப்படி இருக்கும்பொழுது அன்பான சகோதர சகோதரிகளே, நாம் என்ன பண்ணணும்னாக்கா, தேவனுடைய வசனத்தை தினந்தோறும் நாம் யார் இடத்துல வசனத்தை பாடத்தை நம்ம கேட்கிறோமோ அது தேவனுடைய சித்தத்தின்படி இருக்கா இல்லையான்னு நாம் என்ன பண்ணணுமா, ஆராய்ந்து சோதி பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறத நாம பார்க்கிறோம். ஸோ அப்படி இருக்கும்பொழுது அன்பான சகோதர சகோதரிகளே,
இந்த ஒரு வசன இந்த ஒரு வேதாகமத்தை நம்ம படிக்கும் பொழுது சில 3 ஒரு பாயிண்ட்ஸ் சொல்றாங்க. என்னன்னாக்கா, நம்ம பைபிள் படிக்கும்போது நமக்கு என்ன இருக்கும், சில முன்கூட்டிய ஒரு எண்ணம் இருக்கும். ப்ரீ கன்சீவ்டு ஐடியாஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஒரு சாரி ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எப்படி படிக்கணும்னாக்கா, வேதாகமத்தை ஓப்பன் மைண்ட், நம்மளுடைய திறந்த மனதோடு நம்ம என்ன பண்ணணுமா படிக்கணும்னு சொல்லி நாம பார்க்கிறோம். எதற்காகனாக்கா, இந்த ஓப்பன் மைண்டுனாக்கா, ஸோ ஒருத்தர் நம்ம ஒருத்தர் நமக்கு ஒரு வார்த்தையோ அல்ல ஒரு வசனமோ நமக்கு சொல்லும் பொழுது நம்ம திறந்த மனதோடு அது முழுமையா ஃபர்ஸ்ட் நம்ம கேட்கணும். கேட்டா தான் அவங்க என்ன சொல்றாங்கன்னு நமக்கு புரியும். நாம சொல்றதுக்கு முன்னவே இல்ல பிரதர் அது அப்படி இல்லை இது இப்படின்னு சொல்லிட்டாக்கா அங்க என்ன ஆகுது புரியாது. ஏன்னா அவங்க என்ன சொல்ல வந்தாங்களன்றது நமக்கு தெரியாது. ஸோ அதுதான் இந்த பெரிய சபையில என்ன பண்ணாங்க, ஃபர்ஸ்ட் முழு மனதோடு அந்த வசனங்கள் எல்லாம் அவங்க கேட்டாங்க. கேட்ட பிறகுதான் அடுத்தது என்ன பண்ணாங்கனாக்கா, இந்த வசனங்கள் இங்க பேசுறதுக்கும் இது ஒத்து போகுதா இல்லையான்னு ஆராய்ந்து பார்த்தாங்க. ஸோ அப்படி இருக்கும்பொழுது நம்ம ஃபர்ஸ்ட் ஓப்பன் மைண்டோட நம்ம என்ன பண்ணணும், கேட்கணும். அதோட சேர்ந்து நம்ம பார்க்கும்போது அதான் நமக்கு ஒரு முன்கூட்டிய ஒரு எண்ணம் இருக்கும். வசனம் இதுதான் சொல்லுது சொல்லிட்டு நமக்குள்ளவே நம்ம என்ன பண்ணியிருப்போம், ஒரு தாட் வந்துடும். ஸோ அந்த ஒரு ஐடியா வந்துடும் போது அந்த ஒரு காரியத்தை நம்ம என்ன பண்ணக்கூடாதானாக்கா ப்ரூவ் பண்ண போகக்கூடாது. இல்லை பிரதர் இது வசனம் இப்படிதான். இப்போ உலகத்துல நம்ம பார்க்கிறோம், உலகத்துல இருக்கக்கூடிய ஜனங்கள் நம்ம பார்க்கும் பொழுது ஒரு எக்ஸாம்பிளா நான் சொல்றேன். என்னன்னா அவன் 3 1 இதெல்லாம் சொல்றாங்க இல்லைங்களா, ட்ரினிட்டி எல்லாம் பேசுறாங்க. எப்படி சொல்றாங்க, வசனம் காட்டுறாங்க தானே, வசனத்தை மூலியமா தானே சொல்றாங்க. ஏன்னாக்கா அவங்களுடைய முன்கூட்டிய அந்த ஒரு தாட், அந்த ஒரு ஐடியா என்ன ஆயிடுச்சுங்க அவங்களுக்குள்ள பதிச்சிச்சு. ஸோ அதை வந்து அவங்க என்ன பண்றாங்கனாக்கா, இல்ல இல்ல இதுதான் அப்படி சொல்லுது. ஸோ அப்படி இருக்கும்போது நமக்குள்ள கூட என்ன இருக்கக்கூடாது, அந்த வரை ஒரு எண்ணம் வரக்கூடாதுன்னு நம்ம சொல்லி பார்க்கிறோம் அன்பான சகோதர சகோதரி. ஸோ செகண்ட் நம்ம பார்க்கும்போது பைபிள் நம்ம படிக்கும் பொழுது நாம இன்னும் அதிகமாக நம்ம என்னன்னாக்கா நம்ம ஆண்டவருடைய வாழ்க்கை வரலாற்றை நம்ம பார்க்கணுமா, லைஃப் ஆஃப் கிரைஸ்ட். ஸோ எதற்காக நம்ம லைஃப் ஆஃப் கிரைஸ்ட வாசிக்கிறோம் படிக்கிறோம். ஸோ அவரு நமக்காக அவரு கஷ்டப்பட்டாரு நம்ம படிச்சுட்டு ஒரு சில நேரத்துல நமக்கு மன தாங்காம கண்ணீரெல்லாம் வந்துடும். ஸோ அதோட விட்டுருணுமா, இல்லை. ஏன்னா எனக்காக ஒவ்வொருவரும் நம்ம எப்படி எடுக்கணும்னாக்கா, எனக்காக என்னுடைய பாவத்திற்காக நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிருக்காரு, இவ்வளவு பாடுகள் எல்லாம் என்ன பண்ணிருக்காருனாக்கா அனுபவிச்சிருக்காரு. சோ அதற்காக நான் என்ன பண்ணோம், என்னுடைய வாழ்க்கையை நான் மாற்றிக்கொள்ளும். சோ இந்த ஒரு காரியத்தை தான் நாம என்ன பண்ணணும்னாக்கா, நாம தேவன் நம்ம ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை வரலாற்றை நம்ம பார்க்கணும்னு சொல்லி நாம பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, அதுல இருக்கக்கூடிய இந்த ஒரு நம்ம ஆண்டவராகிய அந்த ஒரு அப்போஸ்தலர்கள் மூலமாக கொடுக்கப்பட்ட போதனைகள் நமக்கு என்ன சொல்லுகிறது, நாம் எப்படி அதை நம்ம கை கொண்டு நாம் நடக்கணும், இதெல்லாம் நாம் என்ன பண்ணணும்னாக்கா இந்த பைபிள் படிக்கிற ஒரு விஷயத்துல என்னவா இருக்குனாக்கா இதெல்லாம் சேர்ந்து இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். 5வது வந்து 5th ஸ்டெப் என்னன்னாக்கா, நம்மை நாம் எளிமையாக்க கொள்ளணுமா, எளிமையாக்கி கொள்வது, சிம்பிளிஃபை யுவர் லைஃப்ன்றாங்க. ஸோ நம்ம இதுதான் நம்மளுக்கு சில டைம்ல என்ன ஆகிறது இல்ல. எப்படி நாம எப்படி போய் நான் ஏன் என்ன அவங்க அப்படி இருக்கிறாங்க நாம இப்படி இருந்து என்ன யோசிக்கணும். ஸோ நமக்கு என்ன ஆகுதுன்னாக்கா, நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஒரு காரியம். ஸோ என்னன்னா நம்ம என்ன பண்ணோம், நம்ம என்ன அவங்களுக்கு கூட கம்மியா, நம்ம அட்லீஸ்ட் இது இவ்வளவு அளவு செஞ்சா போதும் இல்லைங்களா, நான் ஜாஸ்தி ஒன்றும் பண்ண போல, ஏதோ என்னால முடிஞ்சதுல நான் என்ன இருக்கேன் இப்படி இருக்க. ஸோ அப்படி இல்லை, தேவன் என்ன சொல்றாருனாக்கா நம்முடைய வாழ்க்கையில, ஏன்னா நாம் எவ்வளவு நம்முடைய வாழ்க்கையை நாம் எளிமையாக்க கொள்றோமோ அவ்வளவு மிகவும் தேவனுக்கு நம்ம அந்யோன்யமாக நாம் நடக்க நமக்குள்ள அதிகமாக ஒரு காரியங்கள் உண்டாகும் சொல்லி நம்ம பார்க்கிறோம்.
ஏன்னா அதுக்கு ஒரு சிறிய உதாரணம் இல்லை, பெரிய ஒரு உதாரணமே நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒண்ணு கொடுக்குறாரு. அந்த மலை பிரசங்கத்துல சொல்ற வசனம் மத்தேயு 6 29 முதல் 34 வசனங்கள். மேத்யூ 6 chapter 29 to 34. என்றாலும் சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றையே போலாகிலும் முடித்தினதில்லை என்று உங்களுக்கு சொல்கிறேன். அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டு புல்லுக்கு தேவன் இவ்விதமாய் உடுத்திவித்தால் உங்களுக்கு உடுத்திவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். இவைகளை எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள், நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும். அந்தந்த நாளுக்கு அதின் பாடுபடும். ஸோ இங்க என்ன சொல்லியிருக்காருனாக்கா, சலமோன் ராஜா எப்படி இருந்தாருங்க, அவருடைய ஐஸ்வர்யமும் அவருடைய அந்த ஒரு ஞானம், அவர் போட்டிருந்த அந்த ஒரு ட்ரெஸ்ஸு, அதெல்லாம் எப்படி இருந்ததுன்னா, சலமோன் அவர் எப்படி இருந்தாருங்க, அவரு கண் எதை ஆசைப்பட்டதோ பார்த்ததோ அதெல்லாம் அவர் எடுத்துட்டார். அவருடைய இதயத்துல என்ன ஒரு ஆசை வந்ததோ அதை அவர் செஞ்சார். So, அந்த ஒரு சகல வைபத்துல இருந்த ஒரு சாலமோன் ராஜா முன்னாடி வரும்பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றாரு, இந்த ஒரு பூ எப்படி இருக்கான் அதை விட. ஸோ அப்படி இருக்கும்போது அன்பான சகோதர சகோதரிகளே, ஏன்னாக்கா மனுஷனுடைய வாழ்க்கை எப்படி இருக்குனாக்கா ஒரு புல்லுக்கு ஒப்பிட்டு பேசுகிறத நாம பார்க்கணும். ஸோ அப்படி இருக்கும் பொழுது நம்ம என்னன்னாக்கா இதுதான் தேவன் சொல்றாரு, உங்களுடைய வாழ்க்கையை நீங்க என்ன பண்ணிக்கங்க, எளிமையாக்கி கொள்ளுங்கள். ஏன்னா தேவன் அவங்களுக்கு ஒவ்வொரு காரியத்திற்கும் தேவன் தன்னுடைய காரியத்தை அவர் தானே நம்மை என்ன பண்ணுவாரு, நம்மை வழி நடத்துகிறத நாம பார்க்கிறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, நெக்ஸ்ட் ஒரு 6th ஸ்டெப் என்னன்னு சொல்லி நம்ம பார்க்கும்பொழுது, தேவனுடைய என்னன்னாக்கா அந்த மெடிடேட் பண்றது, தியானிக்கிறது. ஸோ எதெல்லாம் நம்ம தியானிக்கணும்னு சொல்லி நம்ம பார்க்கும்பொழுது, தேவன் கடந்த நாட்களிலே என்னுடைய வாழ்க்கையில நான் எப்படி இருந்தேன், ஸோ இப்போ நான் எப்படி இருக்கேன். ஏன்னா நம்ம படியே எப்படின்னு சொல்லும்போது, என்னுடைய கடந்த நாட்களில நான் எப்படி இருந்தேன், தேவனை அறியாத, தேவனுடைய திட்டங்கள் அறியாத என்னுடைய போக்கில என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறதோ அப்படி நான் நடந்துட்டு இருந்தேன். ஆனா இப்போ தேவன் என்ன பண்ணிருக்காருனாக்கா அந்த ஒரு பரம ஒரு சிலாக்கியத்தை தேவன் நமக்கு முன்பாக என்ன பண்ணிருக்காரா வச்சிருக்காரு. ஸோ அப்படி இருக்கும் பொழுது நாம் என்ன பண்ணணும், தினம்தோறும் நாம தியானிக்கணும். எதை தியானிக்கணும்னாக்கா நமக்குள்ள இருக்கக்கூடிய தேவன் என்னை ஒவ்வொரு நாளும் எப்படி வழி நடத்திட்டு வந்துட்டு இருக்காரு. ஏன்னா நம்ம அநேக டைம்ல நம்ம என்ன பண்ணிடுவோம்னாக்கா மற்றவங்களை பார்க்கும்பொழுது, இப்போ ஒரு பேஷண்ட்டை நம்ம பார்க்கலாம். எக்ஸாம்பிள் ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஒரு கேன்சரோ இல்லை வேற எதோ டாக்டர்னால குணப்படுத்த முடியாத ஒரு வியாதியில இருக்கக்கூடிய ஒரு ஜனத்தை பார்க்கும்பொழுது அவங்கள பத்தி நம்ம என்ன நினைக்கும், ஐயோ பாவம் அவங்களுக்கு அந்த என்னது வியாதி வந்துடுச்சுன்ட்டு. ஆனா தேவன் அந்த வியாதி நமக்கு கொடுக்கலையே நம்ம எவ்வளவு சந்தோஷப்பட்டிருக்கோமா, யோசிச்சிருக்கோமா நம்ம ஒரு நாளாவது? இல்ல. ஏன்னா நம்ம என்ன பண்ணணும்னா அதுதான் தேவனுடைய ஒவ்வொரு காரியத்தையும் நாம் தியானம் செய்யணும். தேவன் நம்மை எப்படி வழி நடத்திட்டு வந்துட்டு இருக்காரு, ஸோ அவருடைய எண்ணங்கள் எப்படி இருக்கு. ஸோ இதெல்லாம் நாம் என்ன பண்ணணும்னாக்கா தேவனுக்காக அவருடைய காரியத்தை நாம் தினம்தோறும் தியானிக்கக்கூடியவர்களாக இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, ஒருவேளை தேவன் நமக்கு அந்த விதமான வியாதி கொடுத்தாலும் கூட நாம எப்படி இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். இதுக்கு யார் உதாரணமா நம்ம பார்க்கிறோம்,
யோபு நமக்கு எல்லா ஞாபகம் எங்க வருதுங்க? யோபை பற்றி வருது. ஏன்னா தேவன் கொடுத்தார், தேவன் எடுத்துக்கொண்டார், அவர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக, ஸ்தோத்திரம் சொன்னாரு. தேவன் நல்லதை கொடுக்கும் பொழுது மட்டும் நாம எடுத்துக்கிறோமே, தேவன் தீங்கானதை கொடுக்கும் பொழுது நம்ம எடுக்க கூடாதா? சோ அது அவருடைய அனுமதியின்றி நமக்கு என்ன ஆகாது, வராது. ஏன்னா சாத்தான் தேவன் யோபை அவர் சோதிக்கும் பொழுது யார்கிட்ட பர்மிஷன் கேட்டு? தேவன் கிட்ட தான். நீ என்ன பண்ணிட்டு இருக்க தேவனே? அவர் சுற்றிலும் வேலியை வச்சிருக்கிறதுனால அவருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அப்படி இருக்கும் பொழுது நமக்கு எல்லாருக்குமே தேவன் என்ன பண்ணியிருக்காரு? அந்த ஒரு வேலியை வச்சு நம்மை தன்னுடைய கண்மணி போல நம்மை காப்பாற்றி கொண்டு வருகிறத நாம பார்க்கிறோம், அன்பான சகோதர சகோதரிகளை. ஸோ அப்படி இருக்கும் பொழுது நாம் தேவனுடைய நீதியின் காரியம் என்ன, ஸோ அதை நாம் நோக்கி பார்க்கணும். அதுதான் பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். பிலிப்பியன்ஸ் 4th chapter 8th verse. கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கிரிகை உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். ஸோ இதுதான் நம்முடைய சிந்தனையா இருக்கணும். ஸோ நாம் எதை சிந்திக்கிறோம்னாக்கா, இந்த உடைய காரியத்துல நாம் நடக்கக்கூடிய ஒவ்வொரு காரியத்திலும் நாம் எது தேவனுக்கு பிரியமான இருக்கிறத நாமோ சிந்தித்து நாம பார்க்கக்கூடியவர்களா இருக்கிறோம். 7th ஸ்டெப் என்னன்னு சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது, தேவனோடு நம்ம பேசணுமா? ஸோ தேவனோடு நம்ம பேசணும்னு சொன்னாக்கா நம்ம எப்படி பேசுவோம்? ஜபத்தின் மூலமாக நம்ம பேசுவோம். ஸோ அப்போ ஜபத்தின் மூலமாக நம்ம பேசும் பொழுது தேவன்கிட்ட இன்னும் க்ளோஸா பேசணும்னாக்கா எப்படி? ஜபத்தின் மூலமா பேசுறோம், கரெக்ட். நம்ம இன்னும் க்ளோஸ் ஆகணும் தேவனுக்கு அப்படின்னாக்கா, அதான் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக நாம பேசுறோம், இல்லைங்களா? சோ நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு எப்படி இருக்காரா? மத்தியஸ்தரா இருக்காரு. அதுக்கு மேல ஃப்ரெண்டு. ஸோ ஃப்ரெண்டு கிட்ட நம்ம எப்படி பேசுவோம்? பிரியா. இப்படி எல்லாம் நமக்கு என்ன கஷ்டம் இருக்கிறதோ, இல்ல நான் எது தப்பு பண்ணிருக்கனோ எல்லாம் யார்கிட்ட ஷேர் பண்ணுவோம்? ஒரு ஃப்ரெண்டு கிட்ட ஷேர் பண்ணுவோம். அதுதான் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்னாக்கா, யோவான் 15ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல நான் சொல்றது பார்க்கிறோம். 15th chapter 15th verse. இனி நான் உங்களை ஊழியக்காரன் என்று சொல்லேன். ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான். நான் உங்களை சிநேகிதன் என்றேன். ஏனெனில் என் பிதாவினிடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன். சோ அவர் எப்படி இருக்காரா? நமக்கு சிநேகிதனா இருக்காரு. சோ நமக்கு ஒரு ஃப்ரெண்டா இருக்கிறது நம்ம பார்க்கணும். ஏன்னா பிதா கிட்ட அவர் என்னெல்லாம் கேட்டுக்கிறாரோ அது யாருக்கு சொல்றாரா? நமக்கு சொல்றாரு. நாம் என்னெல்லாம் தேவன் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கிட்ட கேட்கிறோமோ அது யார்கிட்ட போய் சொல்றாரா? பிதாவாகிய தேவன் கிட்ட. சோ அதுதான் நம்ம ஒரு இடத்துல வசனம் பார்க்கணும். இனி நான் உலகத்துக்காருக்காக ஜபிக்கல, நீ எனக்காக யார் கொடுக்கப்பட்டிருக்கிறீரோ அவங்களுக்காக நான் என்ன பண்ண போறேன்? தேவனே ஜபம் பண்றேன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். சோ அதுதான் நம்ம பார்க்கிறோம், இல்லைங்களா? தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள், கேளுங்கள் கொடுக்கப்படும். சோ இதெல்லாம் தேவன் எதற்காக இந்த வசனங்கள்லாம் வச்சிருக்காருனாக்கா, நாம போனோம், நாம எதுவுமே போகாத, நாம எதுவுமே தேவன்கிட்ட கேட்காம தேவனுக்கு தெரியல கொடுப்பாரு விடுன்னு சொன்னாக்கா, நாம கேட்டா தானே நம்ம தேவனுக்கு கொடுப்பாரு. சோ அப்படி இருக்கும்போது அன்பான சகோதர சகோதரிகளே, நாம் தேவனோடு என்ன பண்ணணுமா? பேசணும். சோ ஒரு நண்பன் கிட்ட நாம எப்படி பேசுறோமோ அவ்விதமாக நாம் தேவனோடு என்ன பண்ணணும்னாக்கா ஜெபத்தின் மூலமாக நாம பேசுகிறத நாம பார்க்கிறோம். அடுத்ததாக நாம பார்க்கும் பொழுது தேவனை நாம் என்ன பண்ணணுமா? ஆராதிக்கணும், வர்ஷிப் பண்ணணும். சோ தேவனை நம்ம எப்படி நம்ம ஆராதிக்கணும்? ஸோ அதுதான் நம்ம ஃபர்ஸ்டே பார்த்தோம், ரோமன்ஸ் 12:1 நம்ம பார்த்தோம். ஸோ இதுதான் நீங்க புத்தி உள்ள ஆராதனையா இருக்கிறது நாம சொல்லி பார்க்கிறோம். ஸோ அப்படி இருக்கும்போது தேவனை நாம் இன்னும் எப்படி நம்ம ஆராதிக்க முடியும்னு சொன்னாக்கா, தேவனுக்கு அவருடைய ஒவ்வொரு காரியத்தையும் நாம கொண்டாடி கொண்டு இருக்கணுமா, அவரை மகிமைப்படுத்தணும்.
அவருடைய ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம என்ன பண்ணணும்னாக்கா துதித்து பாட வேண்டுமா. பாட்டின் மூலமாகவோ ஜெபத்தின் மூலமாகவோ சகோதர சகோதரிகள் அந்யோன்யத்தின் மூலமாக நம்ம என்ன பண்ணணும்னாக்கா அவருடைய ஒவ்வொரு காரியத்தையும் நாம கொண்டாட வேண்டும். தேவன் செய்த ஒவ்வொரு காரியத்தையும் நாம் என்ன பண்ணணுமா சபையின் மத்தியில சொல்லி தேவனுக்கு நாம துதிய இருக்கணும், தேங்க்ஸ் சொல்லணும். ஸோ அப்படி இருக்கும் பொழுது நெக்ஸ்ட் 9th ஸ்டெப் என்னன்னு சொன்னாக்கா தேவனை நாம ருசி பார்க்கணுமா. ஸோ ருசி பார்க்கிறது எப்படி? கர்த்தர் நல்லவர் என்று எப்படி ருசிச்சு பார்ப்பீங்க? சாப்பாடுனாக்கா ருசிச்சு பார்க்கலாம். தேவன் நம்ம எப்படி ருசிச்சு பார்க்க முடியும்? ஸோ நம்முடைய ஒவ்வொரு வாழ்க்கையில தேவன் கொடுக்கக்கூடிய காரியம், ஸோ தேவன் எப்படியெல்லாம் நம்ம நடத்திட்டு இருக்காரோ அதெல்லாம் நாம எப்படி பண்ணணும்னாக்கா அது ருசி பார்க்கணும். ஸோ இந்த ஒரு ருசி பார்க்கும்போது தான் நம்முடைய ஒவ்வொரு தனிப்பட்ட வாழ்க்கையில நமக்கு என்ன ஆகுதுன்னாக்கா தேவன் யார் என்று நம்ம புரிஞ்சு கொள்ள முடியும். அது மட்டுமல்ல, நம்ம எப்படி இருக்கணும்னு சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஒவ்வொரு காரியத்தையும் மற்றவர்களுக்கு ஒரு சாட்சியாக கூட இருக்கணுமா. ஸோ நம்ம எப்படி நம்ம சாட்சியா இருக்கிறதுனாக்கா தேவனுடைய வசனத்தை நம்ம சொல்றது ஓகே, கரெக்டு. போய் மற்றவங்களுக்கு ஒரு நல்ல தேவனுடைய சுவிசேஷத்தை சொல்லி அவங்களுக்கு தேவனுக்கு சாட்சியாக சொல்றது நம்ம ஒண்ணு பார்க்கிறோம். செகண்ட் வந்து நம்ம எப்படின்னாக்கா நம்முடைய ஜீவிதத்துல நான் எப்படி நடக்கிறேனோ அது மற்றவங்களுக்கு எப்படியா இருக்கணுமா சாட்சியா இருக்கணும். ஸோ அப்படி இருக்கும்பொழுது அன்பான சகோதர சகோதரிகளே, நாம் கூட தேவனுக்கு பிரியமாக நம்முடைய வாழ்க்கையில நாம் தேவனை ருசி பார்ப்பது மட்டுமல்ல, நான் ருசி பார்த்தேன்னு நான் எப்படி இது பண்ண முடியும்? மற்றவங்களுக்கு சொல்லணும் தேவன் என்னை இந்த மாதிரி எல்லாம் நடத்திருக்காரு. ஸோ மற்றவங்களுக்கு நான் ஒரு சாட்சியாக நான் வாழணும். அதுதான் என்னன்னாக்கா நாம் தேவனுக்கு என்ன சொல்லணும்னாக்கா அந்த ஒரு தேவனை நாம ருசித்து பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். நெக்ஸ்ட் என்னன்னாக்கா பிராக்டிஸ் பண்ணணுமா. இதெல்லாம் வந்து நம்முடைய வாழ்க்கையில நம்ம என்ன பண்ணணும், அப்ளை பண்ணி அதை நம்ம என்ன பண்ணணும்னாக்கா ஒவ்வொரு நாளும் நான் இந்த எல்லா காரியத்தையும் தேவன் எனக்கு கொடுக்கப்பட்ட ஞானத்தின் மூலமாக நான் அதை முழுமையா செய்யறேனா இல்லையா நம்ம பார்க்கணும். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். பிலிப்பியன்ஸ் 4th chapter 9th verse. நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறவைகளையே அவைகளையே செய்யுங்கள், அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார். இதெல்லாம் நம்ம என்ன பண்ணணுமா செய்யணுமா. ஏன்னா இது நான் உங்களுக்கு என்ன பண்ணிருக்கேன், கற்றுக் கொடுத்திருக்கிறதை என்ன இடத்துல எதெல்லாம் நீங்க கேட்டீங்களோ அதை நீங்க என்ன பண்ணணும், செய்யணும். செயல்முறைக்கு நம்ம கொண்டு வரணும். நம்ம இல்ல செயல்முறைக்கு கொண்டு வந்தாதான் அது நமக்குள்ள என்ன ஆகுதான். ஸோ இந்த ஒரு காரியத்தை நம்ம பார்க்கும்போது அந்த ஒரு பிராக்டிஸ் நமக்குள்ள வரும். நம்ம ஒவ்வொரு காரியத்தையும் நாம் என்ன பண்ணணும்னாக்கா செயல்முறைக்கு நாம கொண்டு வரும்பொழுது தான் அது நமக்கு ஒரு பிரயோஜனமா இருக்கும். இல்லைனாக்கா அது எப்படி இருக்கும்னு சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம், ஜேம்ஸ் 1st chapter 22nd verse. அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்லாமல் அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். ஸோ இங்க என்ன சொல்லிட்டாருனாக்கா அல்லாமலும் நீங்கள் உங்களை, வேற யாரையும் இல்லை, உங்களையே நீங்க என்ன பண்ணிக்கிறீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அன்பான சகோதரிகளே, நான் வஞ்சிக்க கூடியவனா இருக்கக்கூடாது. ஸோ நான் என்ன பண்ணணும், அதை செயல்முறைக்கு கொண்டு வந்து அவருக்கு ஒரு சாட்சியாக நான் என்ன பண்ணணும்னாக்கா பிராக்டிஸ் பண்ண வேணும்னு சொல்லி நம்ம பார்ப்போம். அதுதான் பிராக்டிஸ் மேக் எ மேன் பர்ஃபெக்ட்னு சொல்றோம். ஸோ அந்த ஒரு பரிபூர்ணமான நிலைமைக்கு நான் வரணும்னு சொன்னாக்கா இதெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில அது செயல்முறைக்கு கொண்டு வருகிறத நம்ம பார்க்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் 11th ஸ்டெப் என்னன்னு சொல்லி பார்க்கும்பொழுது ஒரு வெளிச்சமாக நம்ம இருக்கணுமா.
மற்றவர்களுக்கு. லெட் யோர் லைட் ஷைன்னு சொல்லும். ஸோ மற்றவர்களுக்கு நீங்க என்னவா இருக்குங்க? வெளிச்சமா இருங்க. ஸோ அதைத்தான் நம்ம வாசிக்க நமக்கு என்னன்னாக்கா, தேவன் நம்மை தெரிந்து கொண்டு பிறகு நாம் அவருடைய அடிசவுடுகளை பின்பற்றி நாம் நடக்கும் பொழுது நாம் எப்படி இருக்கோமானாக்கா, மற்றவர்களுக்கு ஒரு வெளிச்சமாகவோ, நீங்க உலகத்துக்கு நீங்க எப்படி இருக்கீங்க? உப்பு வெளிச்சமும் ஆயிருக்கீங்கன்னு சொல்றேன். ஸோ அப்படி இருக்கும் பொழுது இந்த ஒரு வெளிச்சம் நமக்குள்ள எப்படி வரும்னாக்கா, நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஒரு நல்ல கிரியைகள், நற்கிரியைகள் மூலமாக நம்ம வாசிக்கலாம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். மேத்யூ 5th chapter 16th verse 16ஆம் வசனம். சாரி. இவ்விதமாய் மனுஷர் உங்கள் உங்கள் நற்கிரிகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடுவது. ஸோ நம்மளுடைய வெளிச்சம் மற்றவர்களுக்கு முன்பாக என்ன பண்ணணும்? பிரகாசிக்க பண்ணணும் சொல்லி நாம பார்க்கிறோம். ஸோ அப்படி இருக்கும்பொழுது அன்பான சகோதர சகோதரிகளே, நாம் தேவனுக்கு மிகவும் அவருடைய அடிசுவடுகளை பின்பற்றுவது மாற்றமல்ல, மற்றவர்களுக்கு நாம் என்னவா இருக்கணும்? ஒரு வெளிச்சமாக இருக்கிறத நாம பார்க்கிறோம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். 1 Peter 2nd chapter 12th verse. செகண்ட் சாப்டர். 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். புறஜாதிகள் உங்களை அக்கிரமக்காரர் என்றும் விரோதமாய் பேசும் விஷயத்தில் அவர்கள் உங்கள் நற்கிரிகைகளை கண்டு அவற்றின் நிமித்தம் சந்திப்பின் நாளிலே தேவனை மகிமைப்படுத்தும்படி நீங்கள் அவர்களுக்குள்ளே நல் நடக்கை உள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். ஸோ இதுதான் தேவன் நமக்கு சொல்றது. மற்றவங்க நம்மளை பத்தி என்ன பண்ணணும்? நம்முடைய நற்கிரியைகள் பத்தி அவங்க என்ன பண்ணணும்னாக்கா, தேவனை அவங்க மகிமைப்படுத்துவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அன்பான சகோதர சகோதரிகளே, ஒருவேளை நான் நற்கிரியை செய்யாமல் தீங்கு மட்டுமே செய்தால், அவங்க தேவனை என் நிமித்தம் நான் செய்யற ஒரு காரியத்தின் மூலமாக தேவன் என்ன ஆயிடுவாரு? தேவனுடைய நாமத்தை தூசிக்கப்படுகிறத நம்ம பார்க்கிறோம். அப்படி இருக்கும்போது அன்பான சகோதர சகோதரிகளே, தேவன் நம்மை தெரிந்து கொண்ட ஒவ்வொரு காரியம் என்னன்னாக்கா, நாம் அவர்களை தேவனை நாம் மகிமைப்படுத்தும். தேவனை நாம் மற்றவர்கள் மூலமாக தேவனுடைய நாமத்தை நாம தூசிக்கிறவர்களாக இருக்கக்கூடாதுன்னு நம்ம சொல்லி பார்க்கிறோம். ஸோ இதெல்லாம் செய்யணும்னு சொல்லி நம்ம பார்க்கும்பொழுது நம் தேவனுக்கு மிகவும் என்னன்னாக்கா, நம்மளுடைய டைம் நம்ம என்ன பண்ணணும்? ஸ்பெண்ட் பண்ணணும். அந்த ஒரு நேரத்தை நாம் தேவனுக்காக கொடுக்கணும். ஏன்னா வசனமே சொல்லுது இல்லைங்களா, தேவனே என்ன பண்ணியிருக்காரு? ஒவ்வொரு நமக்கு நேரத்தையும் எல்லாவற்றையும் கொடுக்கறதே யாரு தான்? தேவன் தான். தேவனுக்கே நம்ம நேரத்தை கொடுக்கறதுக்கு நமக்கு என்ன இல்லை? நமக்கே டைம் இல்லை. அந்த ஒரு எண்ணமே இல்லை. பார்க்கலாம், வேற தேவன் அவ்வளோலாம் கோச்சிக்க மாட்டாரு. தேவன் புரிஞ்சுப்பாரு, கருணை உள்ளவர். அவரு ஒன்றும் நம்ம தப்பு, அவர் நம்முடைய நிலைமை என்னன்னு தேவனுக்கு என்ன இருக்கும் தெரியுது. ஆனா நான் எதுல என்ன பண்றது இல்ல, சாக்ரிஃபைஸ் பண்ணல. ஸோ இதெல்லாம் நமக்குள்ள வரும். ஸோ அதுதான் தேவனுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அந்த ஒரு நேரத்தை ஒதுக்கணும் தேவனுக்காக. தேவனுக்காக நான் நேரத்தை ஒதுக்கும் போது தான் தேவனுக்குரிய காரியத்தை நம்ம செய்ய முடியும் சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி இது என்னன்னாக்கா, ஒரு குயவன் இருக்கா. அந்த குயவனுடைய திறமை எப்படின்னாக்கா, சாதாரணமான பிச்சை எடுக்கிற ஒரு பாத்திரத்துல இருந்து ராஜனுடைய அல்லது ஒரு பெரிய ஒரு உன்னதமான ஒரு நிலைமைக்கு வைக்கக்கூடிய ஒரு பாத்திரங்கள் எல்லாம் செய்யக்கூடிய திறமை அவனுக்கு இருந்தது. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ஒரு குயவன் என்ன பண்றாருனாக்கா, அவருடைய மனசுல ஒரு யோசனை, நான் என்ன பண்ணணும், ஒரு நல்ல ஒரு மண்பாண்டத்தை செய்யணும். அது எப்படி இருக்கணும்னாக்கா, மிகுந்த ஒரு உயர்ந்த ஒரு ஸ்தானத்துல அந்த ஒரு பாத்திரத்தை வச்சு அங்க ஜனகாத்தை என்ன பண்ணணும், யூஸ் பண்ணணும். ஸோ இந்த ஒரு எண்ணத்துல தான் அவர் என்ன பண்றாருனாக்கா, இந்த களிமண்ணை பார்க்குறாரு. களிமண்ணை பார்த்துட்டு
இப்ப களிமண் அந்த குயவனுக்கு எப்படி தெரியும் வரனாக்கா, அந்த கையை வைக்கும் போது தான் தெரியும் அந்த மண் எப்படி இருக்கு, ஒத்து போகுமா, பாத்திரத்துக்கு செய்யறதுக்கு சரியா இருக்கா இல்லையா. ஸோ அப்போ அவர் என்ன பண்றாருனாக்கா, அந்த களிமண் மேல கை வைக்கும்போது அந்த களிமண் என்ன சொல்றதுதான், என்னப்பா நீ என்ன போய் ஏதோ பாத்திரம் செய்யணும்னு சொல்லிட்டு உன்னுடைய சித்தத்தின்படி செய்யறதுக்கு என்ன எடுத்துக்கிறிய, வாண்டா இங்க எவ்வளவு பாத்திரம் இருக்கு இல்லையா, அது மாதிரி என்ன ஒண்ணு நீ என்ன பண்ண செய்யி. இல்ல இல்ல நான் இதுதான் செய்யணும்ன்றது என்னுடைய ஒரு மைண்ட்ல என்னுடைய ஆலோசனை இதுதான். ஸோ அப்போ அந்த களிமண் என்ன பண்றதுல அந்த குயவன் கை வைக்கும்போது அது நழுவி போயிடுதான். ஸோ அப்போ இவர் என்ன பண்றாரு, மிகுந்த, ஏன்னா குயவன் மிகுந்த தாழ்மை உள்ள ஒரு மனுஷன். ஸோ அவர் என்ன பண்றாருனாக்கா, அவர் மறுபடியும் போய் அந்த மண்ணுகிட்ட பேசி என்ன பண்ணலாம் உன்னை மீண்டும் நான் ஏதோ இன்னும் ஒரு பாத்திரம் ஆக்கணும், அதுக்கு இவ்வளோலாம் சொல்லி கூட அந்த மண்ணு ஒத்து போகலை. அப்ப என்ன பண்ணிட்டாரு, அந்த மண்ணை விட்டுட்டாரு. ஸோ விடும்போது அது என்ன ஆயிடுச்சுனாக்கா, அது காஞ்சி ஜனங்கள்லாம் நடமாடுற ஒரு இதுல போய் தூசியா வேஸ்டா போயிடுச்சு. ஸோ ஆனா இந்த குயவனுடைய எண்ணம் என்னாவல மாறல. நான் என்ன பண்ணணும், ஒரு நல்ல ஒரு பாத்திரத்தை நான் என்ன பண்ணணும் செய்யணும் சொல்லி என்ன பண்றாருனாக்கா, இன்னொரு மண் இருக்கு. ஸோ அங்க வரும்போது இந்த ஒரு மண் என்ன பண்ணுச்சான், பயந்துருச்சான். ஸோ அந்த எப்படிப்பா நான் என்ன பண்றது, சரி குயவனே நீ என்ன பண்ணு, உன்னுடைய சித்தம் என்ன இருக்கோ அது படி என்ன பண்ணுனாக்கா உருவாக்குன்னு சொல்லி தன்னை ஒப்பு கொடுத்துச்சு. ஸோ இந்த ஒப்பு கொடுக்கும் பொழுது அந்த குயவன் என்ன பண்ணாருனாக்கா, மிக சிறந்த ஒரு பாத்திரத்தை அந்த மண்ணுல இருந்து ரெடி பண்ணி அதை நல்லா இதாகி என்ன பண்ணாருனாக்கா ஒரு உயர்ந்த ஒரு ஸ்தானத்துல வச்சாராம். ஸோ அந்த ஒரு உயர்ந்த ஸ்தானத்துல வைக்கும் பொழுது அதுல என்ன பண்ணாங்கன்னாக்கா, ஒரு நல்ல ஒரு தண்ணியை ஊத்தினாங்க. ஏன்னா அந்த ஒரு தண்ணி எங்கேயுமே கிடைக்காத மாதிரி ஒரு நல்ல பியூரான ஒரு வாட்டர், அந்த ஒரு நல்ல ஒரு தண்ணி. ஸோ அந்த ஒரு தண்ணி அதுக்குள்ள இருக்கும் பொழுது அப்போ அந்த பாத்திரத்துக்கே ஒரு சந்தோஷம். என்ன பண்ணியிருக்காரு, என்ன நல்ல ஒரு பாத்திரமா மாத்தி இங்க ஒரு இடத்துல வச்சிருக்காங்க. ஸோ ஜனங்கள்லாம் என்கிட்ட இருக்கக்கூடிய தண்ணி என்ன பண்றாங்க, யூஸ் பண்றாங்கல்ல, அந்த ஒரு சந்தோஷம் அந்த ஒரு மண் பாத்திரத்துக்கு வந்தது. ஸோ இது என்ன எதற்காக வந்ததுனாக்கா, அந்த ஒரு குயவனுடைய சித்தத்தின் பிரகாரம் தன்னை ஒப்பு கொடுத்த அந்த மண்ணுக்கு வந்தது. ஸோ அப்படி இருக்கும்போது அன்பான சகோதர சகோதரிகளே, இது நமக்கு எப்படி நாம் எடுக்கலாம்னாக்கா, பிதாவாகிய தேவன் முதலாவதாக தெரிந்து கொண்டது யாருங்க, இஸ்ரேல் ஜனங்களை. அங்க அந்த ஜனங்களை என்ன பண்ணாருனாக்கா, அந்த வனாந்தரத்துல எங்க இருந்து கூப்பிட்டாருங்க, அப்ரஹாம்ல இருந்து எடுத்துட்டு வந்தாரு. ஸோ இங்க உங்களுக்கு நான் என்ன பண்ண போறேன், ஒரு கானான், இந்த ஒரு தேசத்தை நான் கொடுக்குறேன். ஸோ இந்த ஒரு ஆசீர்வாதம் உங்களுக்கு நான் வச்சிருக்கேன். ஸோ எல்லாம் சொல்லி தேவன் அவங்களோட கூட வழி நடத்தி அவங்களை வழி நடத்தி வரும்போது தேவனுக்கு விரோதமாக முறுமுறுத்து தேவனுடைய சித்தத்தை அவங்க செய்யாம தேவனுக்கும் அவங்களுக்கும் என்ன ஆயிடுச்சுங்க, இடைய இடை என்ன ஆயிடுச்சுனாக்கா ரொம்ப தூரமா போயிடுச்சு. தேவனுக்கும் அவங்க எப்படி இருந்தாங்க, அந்த வனாந்தரத்துல வரும்போது தேவன் அவங்களோட கூட சஞ்சரித்து வந்தார். ஆனா இப்ப எப்படி போயிடுச்சு, ரொம்ப தூரமா போயிட்டாங்க. தேவனுக்கும் அவங்களுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை, எந்த ஒரு தொடர்பும் இல்லாம போயிடுச்சு. ஸோ அப்படி இருக்கும்பொழுது அந்த ஒரு சிலாக்கியம் தேவனுடைய கிருபையினால, நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையினால நமக்கு கிடைச்சிருக்கு. நாம் நம்முடைய சித்தம் என்ன இருக்குது அது தேவையில்லை, தேவனுடைய சித்தத்தின் பிரகாரம் நம்மை நாம் ஒப்பு கொடுக்கும் பொழுது தேவன் நம்மை என்ன பண்ணுவார்னாக்கா அவரு பயன்படுத்தி அவர் நம்மை நல்ல ஒரு பிரயோஜனமாக மாற்றுகிறத நம்ம பார்க்கிறோம். யாக்கோபு 4 அதிகாரம் 8 ஜேம்ஸ் 4 chapter 8 verse. தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். பாவிகளே, உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள், இருமனம் உள்ளவர்களே, உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். ஸோ இப்போ நாம் என்ன சொல்லிட்டாருனாக்கா, நாம் யார்கிட்ட வரணுமா, தேவன்கிட்ட வாங்க, அப்போ அவருக்கு என்ன பண்ணுவாரு, நம்ம கிட்ட வருவாரு. ஸோ நாம எப்படி இருக்கோம், பாவிகளும் இருமனம் உள்ளவர்களாக இருக்கிறோம். ஸோ இப்போ நாம எப்படி ஆகணுமா, நம்மை நாம சோதித்து அறிந்து சுத்திகரித்து கொண்டு
இருமனம் உள்ள நாம் ஒரு மனமாக நாம் என்ன பண்ணணுமா மாறி அந்த ஒரு தேவன் நமக்காக வச்சிருக்கக்கூடிய ஆசீர்வாதத்துல பங்கு பெற தேவன் தாமே நம்ம எல்லோரும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென்.